அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்முடைய பதிவில் தொடர்ந்து எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, சித்திரை மாதத்தில் நடைபெறுகின்ற சிறப்பான விழாக்களில் மதுரை மீனாட்சி அம்மனில் நடக்கின்ற விழாவை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்கள் நிறைந்ததாக இருக்கும். அதனால் வீடியோவை எந்த இடத்துலையுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது போன்ற சுவாரஸ்யமான பதிவுகளை தெரிஞ்சுக்கணுமா மறக்காமல் உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மதுரையில் பார்த்திங்கன்னா தற்போது இந்த ஆண்டிற்கான சித்திரை திருவிழா கொடியேற்றத்துடன் நடந்து வருதுங்க. இந்த சமயத்தில் அன்னை மீனாட்சி அம்மன் பற்றியுமே இந்த கோவிலுடைய சிறப்பு பற்றியும் தெரிந்து கொள்வது மிகவும் பொருத்தமான நேரமாக அமைஞ்சிருக்குதுங்க. மதுரை பற்றி தெரியாதவங்க இல்லைன்னே சொல்லலாங்க. மதுரை கோவிலுடைய வரலாறு பற்றி இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். மதுரை என்றதுமே பார்த்திங்கன்னா நம்முடைய நினைவுக்கு வருவது தாங்க மீனாட்சி அம்மன் திருக்கோயில் தாங்க. மதுரை பார்த்திங்கன்னா ஊரெங்குமே கோயில்கள் இருந்தாலுமே மீனாட்சி அம்மன் கோயிலில் சிறப்பே தனின்னே சொல்லலாங்க. ஈசன் தன்னுடைய திருவிளையாடுகள் பல நிகழ்த்தியதுமே இந்த கோயிலை சுற்றி தாங்க. ஒரு ஆண்டில் பார்த்திங்கன்னா 274 நாட்கள் திருவிழா காணும் தளம்தாக இந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுமே. நவகிரகங்களில் புதன் தலமாக இந்த தலம் அமைஞ்சிருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா அன்னை வழிபாடு செய்தீங்கன்னா திருமணம் வரமும் கை கூடுவதோடு பார்த்தீங்கன்னா கல்வியில் கேள்விகளிலுமே சிறந்து விளங்கலாங்க. மதுரையை மீனாட்சியே மதுரைன்னு சக்தி பீடங்களில் சிறப்பித்து கூறுவாங்கங்க இந்த தலத்தை. இந்த பீடத்துக்கு பார்த்தீங்கன்னா ராஜமாதாங்கி சுயமல பீடன்னு சொல்லுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அரசாட்சி செய்யக்கூடிய அன்னை மீனாட்சிக்கு அபிரம வள்ளின்னு அங்கையர்கண் குமாரின்னு சொல்லுவாங்க. கற்பூரவள்ளி, குமரித்துறை அவள், கோமகள் சுந்தரவள்ளின்னு, பச்சை தேவி, மரகதவள்ளி, தடாதகை, அபிஷேகவள்ளி, பாண்டி பிராட்டின்னு பல்வேறு திருநாமங்களுடன் அழைக்கிறாங்க. அன்னை மீனாட்சியம்மனுடைய அவதாரத்தை நாம் இனி தெரிஞ்சுக்கலாங்க. மலையாத்வஜன் செய்த வேள்வித்தியிலிருந்து பார்த்தீங்கன்னா தோன்றிய பெண் குழந்தை தாங்க அன்னை மீனாட்சியுமே. 3 மார்பகங்களுடன் தோன்றியவள் என்பதால ஒரு கணம் மலையாத்வஜனும் அவன் மனையாலுமே கலங்கிய போது பார்த்தீங்கன்னா இவள் தன் கணவனை காணும் போதுதான் இவளுடைய 3வது மார்பகம் மறைந்து விடும்னு அசுரரை ஒழித்து ஆறுதல் படுத்தி இருக்குது. இப்போது பார்த்தீங்கன்னா மதுரை நகரை அன்னை மீனாட்சியை அரசியாக இருந்துதாங்க ஆட்சி செய்வதாக நம்பிக்கை இன்றுமே மதுரை மக்களிடம் இருக்குதுங்க. இங்கே இருக்கக்கூடிய மக்கள் பார்த்தீங்கன்னா தங்களுடைய குறைகளை அன்னை மீனாட்சியிடம் தாங்க சொன்னதுமே அவள் உடனடியாக அதை தீர்த்து வைப்பதாக நம்பப்படுது. மதுரைக்கு அரசியாக பார்த்தீங்கன்னா மீனாட்சிக்கு சேவித்தான் மன்னனுமே. அன்னையும் பார்த்தீங்கன்னா திக் விஜயம் புறப்பட்டிருக்கா. பல திசைகளுக்குமே வெற்றி யாத்திரை போனவ திருக்கைலாயத்துக்கு சென்றிருக்கா. அங்கே பார்த்தீங்கன்னா சிவனாரை கண்டதுமே அவள் தன் பெண்மையை உணர்ந்து நாணமுற்றிருக்கா. அப்போது அவளுடைய 3வது மார்பகம் மறைந்திருக்குதுங்க. அதன் பின் பார்த்தீங்கன்னா சிவபெருமானுமே மதுரைக்கு செக்கனாக எழுந்தருளி அம்மையை மனம் புரிந்து கொண்டார்னு தல வரலாறுல சொல்லியிருக்காங்க. மீனாட்சி அம்மனை மனம் புரிவதற்காக ஈசன் திருமண கோலத்தில் வந்தமையால சுந்தரேஸ்வரர் என்ற பெயரில் இந்த கோவிலில் காட்சி அளிக்கிறாரு. மீனாட்சி அம்மன் பார்த்தீங்கன்னா அரசியாக இருப்பதால அவளுக்கான அபிஷேகங்கள் பக்தர்கள் பார்க்க அனுமதி இல்லைங்க. அலங்காரம் செய்த பிறகே தாங்க நீங்கள் பார்க்க முடியும். இந்த தளத்தில் பார்த்தீங்கன்னா பிரசாதம் தாளம்பூ குங்குமம் வழங்கப்படுதுங்க. இந்த குங்குமம் பார்த்தீங்கன்னா வேறு எங்குமே கிடைக்காதுங்க. இங்கு அருள்பாலிக்கக்கூடிய மீனாட்சி அம்மனுடைய திருமேனி பார்த்தீங்கன்னா மரகத கல்லால் ஆனதுன்னு சொல்கிறாங்க. பச்சை திருமேனினும் வலது கரத்தில் மலரும், இடது கரத்தில் பார்த்தீங்கன்னா லோல சத்தமும், வலது தோளில் பார்த்தீங்கன்னா பச்சை கிளையும், இடது பக்கமாக பார்த்தீங்கன்னா சாய கொண்டையுமே சின்னஞ்சிறுமியின் முகம் போல எழில் கொஞ்சக்கூடிய திருவடிகளில் காட்சியளிக்கிற அன்னை மீனாட்சி. இந்த ஆலயத்தினுடைய சிறப்புகளை சொன்னால் சொல்லில அடங்காதுன்னே சொல்லுவாங்க. அவற்றுக்கு மகுடமாக திகழக்கூடியது தாங்க ஆயிரக்கால் மண்டபமே. கலைக்களஞ்சியமாக திகழக்கூடிய இந்த மண்டபத்தை சிற்ப கலைக்கூடம் பொருத்தும் சொல்லலாங்க. மண்டபத்தினுடைய நுழைவு இடத்திலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா விதானத்தில் 60 தமிழ் வருடங்களை குறிக்கும் சக்கரம் காணப்படுதுங்க. மண்டபத்தினுடைய நாயகமாக நடராஜ பெருமாள் காட்சி கொடுக்கிறாரு.
கையில வளர்த்தியபடி தீயவனுடன் போரிடும் சிவபெருமானுமே சிவலிங்கத்தின் மீது கால் வைத்தபடியே தனது கண்ணை தோண்டும் கண்ணப்பர்னு பிச்சாண்டனார் முன்னங்கால்களை தூக்கி பாயும் குதிரை மீதமர்ந்த வீரர்னு இந்த தளத்துல நீங்க பார்த்து தரிசிக்கலாங்க. விஜயநகர பேரரசருடைய கிருஷ்ண தேவராயருமே தன் படைத்தலைவராக இருக்கக்கூடிய மதுரைக்கு அனுப்பியிருக்காரு. இவரை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா விஸ்வநாத நாயக்கருமே இங்கே வந்திருக்காரு. இவரை மதுரையில் நாயக்கருடைய ஆட்சியை நிறுவிருக்காரா. இவருடைய தளபதியாக பார்த்தீங்கன்னா கிபி 1529 மதுரைக்கு வந்தவர் தான் அரியநாத முதலியாருமே. விஸ்வநாத நாயக்கரிலிருந்தே 2ஆம் கிருஷ்ணப்ப நாயக்கர் வரை 4 அரசர்களுக்கு தளவாய்வாகவும் அமைச்சராகவும் சுமார் 71 வருடங்கள் பணியாற்றியவர் தான் அரியநாதருமே. கோயில் பணிகள்னு மத நல்லிணக்க பணிகள்னு சமூக பணிகள் என பற்பல தளங்களிலுமே செயல்பட்டிருக்காரு. இந்த அரியநாதர் தான் ஆயினகால் மண்டபத்தை கட்டி வைத்திருக்காரு. இந்த மண்டபத்துல குதிரை மீது பார்த்தீங்கன்னா அமர்ந்திருக்கக்கூடிய வீரரின் சிலை இவருடையதுன்னு சொல்றாங்க. சொக்கர உத்தர்னு இந்த சிலை அழைக்கப்படுதுங்க. கற்சிலைகளை தவிர்த்து ஆயிரங்கால் மண்டபத்துல பார்த்தீங்கன்னா இறைவனுடைய செப்பு திருமேனிகளும் கண்ணாடி பேழைகள்ல வைக்கப்பட்டிருக்குது. பெரிய பெரிய பலகைகளை நாயகருடைய கால லேபாஷி ஓவியங்களை திருவிளையாட புராண காட்சிகளையும் ஓவியங்களாக தீட்டியிருக்காங்க. விருதிராசுரனின் அரக்கன் பார்த்தீங்கன்னா தேவேந்திரனை போரில் கொன்றிருக்கான். அதனால அவனுக்கு ஏற்பட்ட பாவம் நீங்க தாங்க சிவத்தலங்களில் போய் தரிசனம் செய்வது தாங்க. எங்கும் தீராத பாவம் தென் தமிழ்நாட்டில் கடம்பவனத்தை அடைந்த உடனேயுமே விலகுவதை உணர்ந்திருக்கான். அங்கு பார்த்தீங்கன்னா சுயம்புவாக நின்ற சிவலிங்கத்தை கண்டிருக்கான். இறைவனரே தனது பாவத்தை தீர்த்தவார் என்பதை புரிந்து கொண்டு சிவலிங்க பூஜை செய்வதற்கு பார்த்தீங்கன்னா மலராக இருந்தால் நன்றாக இருக்குன்னு நினைத்திருக்கா. அதுவுமே பார்த்தீங்கன்னா தங்க மலர்களை கொண்டு அர்ச்சித்தால் நன்றாக இருக்கணும் எண்ணிருக்கான். அவன் நினைத்த மாதிரத்துல பார்த்தீங்கன்னா அந்த குளத்துல தங்க தாமரைகள் தோன்றிருக்குதுங்க. தங்க தாமரைகள் தோன்றியதால பார்த்தீங்கன்னா பொற்றமரை குளன்னு சொல்லப்படுது. தேவலோகத்தை சேர்ந்த ஐராவத யானையுமே பொற்றமரை குளத்துல நீராடியே இறைவனை வணங்கி சாபம் நீக்க பெற்றதன் சுய உருவை மீட்டு கொண்டு தேவலோகம் சென்றதாகவும் சொல்லப்படுது. மீனாட்சி அம்மன் கோவில்ல இருக்கக்கூடிய குளங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் இல்லையாங்க. ஆற்றங்கரையில பார்த்தீங்கன்னா தவம் செய்து வேதம் ஓதிய முனிவர்களை கண்டுதான் அவர்களை ஓதிய சிவநாமத்தை கேட்டுக்கூடு ஒரு நாரை நல்ல புக்தி கொண்டு இருக்குது. ஆற்றில் சில மீன்களை இரையாக கொள்ளும் வாய்ப்பு கிடைத்துமே முனிவர்கள் நீராடிய தருணத்தில் அவர்களின் திருமேனியில குதித்து விளையாடுவை என்பதை அவற்றை பிடிக்காமல் விட்டுச்சான். முனிவர்களுக்குடனே மதுரை வந்திருக்குது. அவர்கள் பொற்றமரை குளத்தாறுகளை இருந்தபோது பார்த்தீங்கன்னா குளத்துல மீன்களை பிடிப்பது பாவம் என்று கருதிதாங்க உண்ணாமலே இருந்து சிவநெற்றியில பீரளந்து வாழ்ந்த அந்த நாரைக்கு இறைவன் முக்தி கொடுத்த தலமும் இதுவாக அமைஞ்சிருக்குது. இந்த குளத்துல மீன்கள் இருந்து அவற்றை நாரைகள் தண்ணீரில் பிடித்து விட்டுச்சுன்னா கூட அவற்றுக்கு பாவம் சேருமோ என்று பொற்றமரை குளத்துல மீன்களே இல்லாமல் செய்து விட்டாருன்னு ஈசன் தருமிக்கு பொந்தர ஈசன் செய்த திருவிளையாடல்ல நக்கீரர் நெற்றி கண்ணல வெப்பம் தாழாமல் வீழ்ந்த இடம் இந்த பொற்றமரை குளன்னு சொல்லப்படுதுங்க. இப்படி மதுரை மீனாட்சி அம்மனுடைய கோவில்களினுடைய சிறப்புகளை நாம் சொல்லிக்கிட்டே போகலாங்க. உலகமே பார்த்தீங்கன்னா வியந்து பார்க்கும் அளவிற்கு மிகவும் சிறப்பு வாய்ந்த கோவில் தாங்க இந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுமே. கலை இலக்கியன்னு வரலாற்று சிறப்பு மிக்கதாக இந்த தலம் அமைஞ்சிருக்குது. மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் கட்டிடக்கலையுமே கலாச்சாரம் பாரம்பரியத்திற்கு உருவமாக திகழுதுங்க. ஆண்டுதோறும் பார்த்தீங்கன்னா பல லட்சக்கணக்கான பக்தர்களும் சுற்றுலா பயணிகளும் வரலாற்று ஆர்வலர்கள்னு மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு வந்து செல்வாங்க. மீனாட்சி அம்மனுடைய சிறப்பான விழா பார்த்தீங்கன்னா சித்திரை திருவிழா தாங்க. திருவிழாவில் மீனாட்சி அம்மனுக்கு திருக்கல்யாணம், ஆடி அமாவாசை பூஜைகள்னு பட்டாபிஷேகம், திருத்தேர் பவனின்னு புகழ்பெற்றதாக சொல்லப்படுதுங்க. அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நவராத்திரிகள், ஆவணி மாத திருவிழாக்கள்னு தைப்பொங்கல் திருவிழா, ஆடிப்பூரம், அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு விசேஷ நாட்களில்
மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் பார்த்தீங்கன்னா சிறப்பான விழாக்கள் நடைபெறுதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற சுவாரஸ்யமான பதிவுகளை தெரிஞ்சுக்கொள்ள மறக்காமல் உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.